வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு வாழ்க்கை அப்டேட் டே 2. இன்னைக்கு நாள் கொஞ்சம் சுமாரா தான் போச்சு. எப்படி போச்சுன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. காலையில எந்திரிச்சு வழக்கம் போல பல்ல தேய்ச்சுக்கிட்டே இருந்தேன். 6 மணிக்கெல்லாம் ஃபோன் வந்து என்னை எழுப்பி விட்டாங்க. என்னன்னு பார்த்தா மேனேஜர், "எப்பா 7 மணிக்கெல்லாம் வந்துரு. நம்ம ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு போணும். பார்க்கணும் ஒர்க் ரிலேட்டடான்ட்டாரு." நானும் சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு ரெடியாகி கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். வேற வழி இல்ல. மேனேஜர் சொன்னா கேட்டு தான் ஆகணும். ஸோ ட்ரெஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டு ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தண்ணி தாகமா இருந்துச்சு. காலையில எந்திரிச்சோனே தயவு செஞ்சு எல்லாரும் ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் ட்ரெஸ் எடுத்துட்டு சாவிய வைக்காம விட்டுட்டேன். அந்த சாவிய எடுத்து திரும்ப கப்போர்ட்லயே வச்சுட்டேன். இல்லைன்னா, எனக்கு நேரா ஃபோன் அடிப்பாங்க. இது ஏன் இங்க வைக்கலன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு காஃபி, 4 பிஸ்கெட். நேரமா போவும் பசிக்கும்ல. ஸோ 4 பிஸ்கெட். நேத்து வச்சிருந்த ரூ. 95ல நான் ஒரு ரூ. 5 போட்டு காடிக்கு ரூ. 100 பெட்ரோல் போட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டேன். போயிட்டு அவரு என்ன 7 மணிக்கு வர சொன்னா, நான் 7:30 மணிக்கு போனேன். பட் ஆனா அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டா, நான் 8 மணிக்கு தான் வருவேன்ட்டாரு. ஈவினிங் ஒரு அருமையான ஒரு கிளைமேட்டுங்க. வானம்லாம் இருட்டு கட்டி மழை பெய்யறதுக்கு வானம் ரெடி ஆயிருச்சுங்க. நான் சரி பாட்டு கேட்டுட்டு போவோம். இந்த கிளைமேட்டுக்கு சூப்பரா இருக்கும்னு நெனச்சுட்டு பார்த்தா, மழை ஹெவியா வர மாரி ஒரு ஃபீல் ஆச்சு. சரி இதெல்லாம் வேலைக்கு ஆவாது. நம்ம செல்ல வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு எதா இருந்தாலும் பார்த்துக்குவோன்னு சொல்லிட்டு, டக்குன்னு செல்ல வச்சுட்டு வீட்டுக்கு கெளம்பிட்டேங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா, சரியான பசி. தோசையும், ஆட்டுக்கறியும் செஞ்சு வச்சிருந்தாய்ங்க. அத அப்படியே லைட்டா சாப்பிட்டுட்டு, வெளியில பார்த்தா மழை. நல்ல வேளை நனையாம அதுக்குள்ளார வீடு வந்து சேர்ந்துட்டோம். அதுவரைக்கும் சந்தோஷம். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தோம். நம்மளும் இன்னைக்கு ஃபுல்லா நனைஞ்சிருப்போம். ஓகே நண்பர்களே! இன்னைக்கு இதான் நடந்துச்சு.